அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். சார் நெறைய விஷயம் நீங்க ஷேர் பண்றீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு நெறைய பேர் சொல்றீங்க. கண்டிப்பா கமெண்ட்ல உங்களோட பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் அண்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எது இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க. சும்மா பார்த்துட்டு மட்டும் போறதுல எங்களுக்கு பயன் கண்டிப்பா கிடையாது. நீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் நல்லா இருக்குது, நல்லா இல்ல ஏதோ ஒரு விஷயம் சொன்னா தான் எங்களுக்கும் ஒரு மோட்டிவேட்டா இருக்கும். கண்டிப்பா பார்க்குறீங்க அந்த 20 மினிட்ஸ் வீடியோவ நீங்க பார்த்துருந்தீங்கன்னா, கண்டிப்பா கமெண்ட் மட்டும் கண்டிப்பா குடுத்துருங்க. அப்பதான் எங்களுக்கும் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு நாங்க உழைச்சதுக்கான முடிவும் எங்களுக்கு உங்களோட பிளெஸ்ஸிங்ஸும் கண்டிப்பா எதிர்பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சார் நம்ம சேனல ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கங்க. வாட்ஸ்அப் சேனல் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. அதையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. நண்பர்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஸோ நான் என்ன சொல்றேன் அப்டின்னா, சார் நான் ஆக்சுவலா என்ன பண்றதுன்னு தெரியல. வீட்ல ஒரு டிமோட்டிவேட்டடா இருக்கு. யாருனாலும் திட்டிட்டே இருக்காங்க. ரொம்ப ஒரு மாரி ஸ்ட்ரெஸ் பண்றாங்க அப்டின்ற மாரி நெனைக்கிறீங்களா? ஒரே ஒரு விஷயங்க. நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் ஒரு பிஹெச்சி அல்லது ஜிஹெச் அப்டின்னு ஒண்ணு இருக்கா? அந்த ஜிஹெச்ன்றது டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருக்கும். ஒரு சில சமயம் தாலுகா ஆஃபீஸ்ல ஜிஹெச் இருக்கும். கூடவே தாலுக் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா, வில்லேஜஸ்லாம் பிஹெச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும். பிரைமரி ஹெல்த் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லன்னா ரூரல் ஹெல்த் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரூரல் ஹெல்த் சென்டர்ஸ்ல சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி இதுக்கான டாக்டர்ஸ் அதுக்கான செப்பரேட் ஓபிடி அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட் கேஸ் பார்க்கக்கூடிய இடம் கிளினிக் அப்படின்றது கவர்மெண்ட் செக்டார்ல ஒண்ணொண்ணு உள்ள இருக்குங்க. ஒரு ஊர்ல ஹோமியோபதி இருக்கலாம், ஒரு ஊர்ல யுனானி இருக்கலாம், ஒரு ஊர்ல சித்தா இருக்கலாம். ஸோ இந்த வீக்கோட டாஸ்க்கா நம்ம என்ன நினச்சிப்போம் அப்படின்னா, முதல்ல ஒரு முறை நியர்பைல இருக்கக்கூடிய டிஸ்பென்சரிக்கு சும்மா நீங்க ஒரு முறை போங்க. போயிட்டு கண்டிப்பா அங்க உள்ள டாக்டரோட உங்களோட சொல்லிட்டு நீங்க ஒரு ஃபார்மல் ஒரு இன்ட்ரோ பண்ணுங்க. உங்கள பத்தி சொல்லிட்டு, இந்த மாரி நான் இந்த மாரி ஜாயின் பண்ணலாம் இருக்கேன் சார். ஸோ இது எப்படி ஸ்கோப் இருக்கும்? என்ன இருக்கும்? ஒரு முறை கேளுங்க. ரைட்டா? ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன சொல்றாங்க? அது எப்படி இருக்கும்? அங்க கேஸஸ்லாம் எப்படி இருக்கும் சார்? பிரைவேட் கிளினிக்ஸ்ல எப்படி இருக்கும்? ஃபியூச்சர்ஸ்லாம் எப்படி இருக்கும் இதுல? கண்டிப்பா இந்த விஷயத்த கேளுங்க. அண்ட் இதனோட ஆஃப்டர் டிகிரி முடிச்ச பிறகு என்னென்ன மாரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ், என்ன படிக்கலாம்? அந்த மாரி கண்டிப்பா ஒரு முறை சும்மா போய் கேளுங்களேன். இது எதுக்காக அப்டின்னா, உங்களுக்கு இந்த சித்தா சிஸ்டம்னா பிஹெச்சி லெவல்ல எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு புரிதல கண்டிப்பா உண்டு பண்ணும். நான் அது எப்படி இருக்கும்னு முன்னாடியே சொல்ல விரும்பல. பட் ஒரு முறை நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. ரைட்டா? ஹவ் த கவர்ன்மென்ட் இஸ் சப்போர்ட்டிங் ஃபார் அஸ் அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு புரியும். ஸோ ஒரு முறை போயிட்டு வாங்க. இன்னும் நெறைய டெவலப்மெண்ட்ஸ் ஆக வேண்டிய விஷயங்கள் நெறைய இருக்கு. பட் ஒரு முறை போயிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு இது கண்டிப்பா ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா, நம்ம ஊர்ல இருக்கிற விஷயத்த நம்மளே பார்க்கலன்னா, யார் போய் பார்ப்பா? அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு வரணும் இல்லையா? அதனால தயவு செய்து போயிட்டு வாங்க. அத போயிட்டு வந்த பிறகு கண்டிப்பா முடிஞ்சதுன்னா பிஹெச் அவுட் சைட்லயோ எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்றது சின்ன ஒரு பிக் மட்டும் எடுத்துட்டு கண்டிப்பா எனக்கு WhatsAppலயும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இது ஒரு டாஸ்க்கா இந்த வீக்ல ஃபாலோ பண்றோம். எத்தன பேர் ஷேர் பண்றீங்கன்றத பார்ப்போம். அந்த இன்ஃபர்மேஷன்ஸ உங்களோட நேம் ரிவீல் பண்ணாம கண்டிப்பா எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட், எந்தெந்த ஊர்ல உள்ள பிஹெச்சி அப்படின்ற ஒரு விழிப்புணர்வ நம்ம கண்டிப்பா இந்தந்த இடத்துல இந்த ஃபெசிலிட்டீஸ் இருக்கு அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு வீடியோவா நம்ம குடுக்கறதுக்கும் நமக்கு இது வாய்ப்பா இருக்குங்க. ஏன்னா, நம்ம ஊர்ல உள்ள ஒரு பிஹெச்சி, நம்ம பிஹெச்ல என்ன ஃபெசிலிட்டீஸ் இருக்குன்னு கூட நெறைய பேருக்கு தெரியாம இருக்கு இல்லையா? ஸோ அதனால நீங்க இத பேசுறப்போ என்னென்ன ஃபெசிலிட்டீஸ் இருக்கு சார் அப்படின்றதையும் கேட்டு நோட் பண்ணுங்க. என்னன்னைக்கெல்லாம் ஓபி இருக்கும்? டைமிங் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இங்க எந்தெந்த டைமிங்லலாம் இருக்கும்? ஏன்னா ஒரு டாக்டர் எப்படின்னா, திங்கள் இந்த கிளினிக்ல இருப்பார், இந்த ஹாஸ்பிட்டல்ல இருப்பாரு. அடுத்த செவ்வாய், புதன் அடுத்த ஹாஸ்பிட்டல்ல இருப்பாரு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நெறையா இருக்கு. ஸோ இத சித்தா ஸ்காலரான நம்ம ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு யாரும் ப்ரொமோட்டிங்கோ, ஆடோ இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம கண்டிப்பா நம்ம ஊர்ல உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க காலேஜ் போறதுக்கு முன்னாடி, காலேஜ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி போய் பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்த பிறகு ஃபோட்டோஸ் கண்டிப்பா எடுத்துட்டு வாங்க. என்னென்ன இன்ஃபர்மேஷன் சொல்றாங்கறது கீழ நோட் பண்ணிக்கங்க. கண்டிப்பா இது எல்லாத்தையும் எனக்கு WhatsAppல ஷேர் பண்ணுங்க. உங்களோட நேம் போடணும் அப்படின்னா, நீங்க கண்டிப்பா சொல்லுங்க. கிரெடிட் குடுக்குறேன். இல்ல சார் என்ன மாஸ்க் பண்ணி போட்டாலும் போதும் அப்படின்னு சொன்னாலும் ஓகே. நம்மள உள்ள பிஹெச்சி, நம்மளோட ஜிஹெச், நம்மளுடைய ஹாஸ்பிட்டல், நம்மளுடைய ஃபெசிலிட்டீஸ்க்கான விஷயத்துக்கு நம்ம சேனல்ல கண்டிப்பா விழிப்புணர்வு செய்து ஆட் குடுப்போம் அப்படின்றத நம்ம ஒரு விழிப்புணர்வோட தெரிஞ்சுக்கிறோம். இதுல என்னென்ன விஷயங்கள் ஷேர் பண்ண போறோம்னா, இந்த ஊர்ல இந்த பிஹெச்சி இருக்கு. இந்த பிஹெச்ல இந்த சித்தா விங் இருக்கு. இல்ல ஆயுர்வேதா விங் இருக்கு. யுனானி விங் இருக்கு. அல்லது ஹோமியோபதி விங் இருக்கு. இங்க இந்தந்த மாதிரியான சிகிச்சைகள் செய்யப்படுது. இதுக்கான மருத்துவர் இவங்க தான் இருக்கிறாங்க. இந்த இடத்துல கண்டிப்பா இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு விருப்பம் உங்களால இது நிறைவேறட்டும். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் எந்த பிஹெச்சிய பத்தி எந்த விதமான ஆட்ஸும் இன்னைக்கு நம்ம யூடியூப்ல கிடையவே கிடையாதுங்க. அந்த மாற்றம் உங்களால நிறைவேறட்டும். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு மோட்டிவேஷனல் சண்டேவா நீங்க எடுத்துக்கங்க. சரியா? இந்த வீக்ல ஏன்னா நீங்க காலேஜ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எங்கேயும் போ முடியாது. கவுன்சிலிங் ஷெட்யூல் ஆரம்பிச்சுச்சுன்னா ரொம்ப ரிஸ்க்கா இருக்கும். அதனால கண்டிப்பா ஒரு முறை போய் பார்த்துட்டு முடிஞ்சதுன்னா அவங்க கூட ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கங்க. கண்டிப்பா என்னனாலும் நீங்க உங்களால முடிஞ்சத எனக்கு கலெக்ட் பண்ணி குடுங்க. அண்ட் கண்டிப்பா அந்த இன்ஃபர்மேஷன்ஸ அப்படியே மெசேஜா எனக்கு குடுத்துட்டீங்க அப்படின்னா,
கண்டிப்பாக கட்டாயம் அதை ஒரு வீடியோவை போட்டு நம்ம விழிப்புணர்வு செய்கிறது தான் நம்மளுடைய முதன்மையான கடமையாக இருக்கும். ஸோ நம்ம ஊரில் உள்ள பிஹெச்சி நம்ம விஷயத்தையே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது அப்படின்றது நீங்கள் போனாலும் புரிஞ்சுப்பீங்க. சரியா? ஸோ எவ்வளோ கேசஸ் ஒரு நாளைக்கு வருது அண்ட் எத்தனை மந்த்லி எவ்வளோ கேசஸ் இருக்கும், இந்த விஷயங்கள் கூட நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரலாம். ரைட்டா? அங்கே ஏதாவது பேம்ப்ளெட்ஸ் இருந்தால் எடுத்துகிட்டு வரலாம். மருந்துகள்லாம் எந்த மாதிரி என்னென்ன கம்பெனிஸ்லலாம் மருந்து உங்களுக்கு வருது, உங்களால் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்க முடியுமோ தெரிஞ்சுக்குங்க. அங்கே ஒரு சில சமயம் டாக்டர் இல்லை அப்படின்னா அங்கே ஃபார்மசிஸ்ட்னு ஒரு பர்சன் இருப்பாங்க. அவங்கள்ட்ட கேட்டிங்கனாலும் இதை பற்றின முழு விவரங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஸோ இதை மட்டும் பண்ணுங்கள். கூடவே நம்மளுடைய மகப்பேறு சஞ்சீவி பெட்டகம்னு சொல்லிட்டு ப்ரெக்னன்சி உமனுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள்லாம் உங்கள் ஊரில் தராங்களா? கூடவே வேறு ஏதாவது சித்தால ஸ்பெஷலாக ஏதாவது ஸ்கீம்ஸோ அல்லது ஏதாவது தெரப்யூட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் படி ஏதாவது நடந்துட்டு இருக்குதா? இப்போ ஏதாவது பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைவான குழந்தைங்களுக்கு ஏதாவது சித்த மருந்துகள் ஏதாவது பரிந்துரைக்க சொல்லியிருக்காங்களா? அப்படி ஏதாவது ஸ்பெஷலிஸ்ட் ஸ்கீம்ஸ் எதுவும் உங்கள் ஊரில் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அதையும் கேட்டுவாங்க. ஏன்னா கோவில்பட்டி சைட்லலாம் பார்த்தீங்கன்னா அனிமியாவுக்கு ஸ்பெஷலாக ஃபாலோ பண்ணுறாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சித்த மருத்துவத்துக்கான ஒரு மாற்றமாக இருப்போம் அப்படின்றத கண்டிப்பாக மறந்துடவே கூடாது. ஸோ இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் கமெண்ட்டில் கொடுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதையும் நம்ம நிறைவேற்றுறதுக்கான விஷயமும் ஒவ்வொரு கட்டமாக நம்ம செய்வோம் அப்படின்றத மறந்துடவே வேண்டாம். அண்டு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ.